மௌனத்தின் சக்தி, உள் அமைதிக்கு ஒரு பாடம், விரிவாக்கம். கௌதம புத்தர் தனது சீடர்களுக்கு வார்த்தைகளின் ஆற்றலை பற்றி அடிக்கடி அறிவுறுத்தினார். நாம் பேச பயன்படுத்தும் நாவை உலகின் கூர்மையான கத்திக்கு ஒப்பிட்டார். உடல் ரீதியான காயங்களை விட வார்த்தைகளால் ஏற்படும் இதய காயங்களே மிகவும் ஆபத்தானவை என்று அவர் போதித்தார். வார்த்தைகளை கவனமாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்தினால் அவை பலருக்கு நன்மையளிக்கும், ஆனால் கவனமின்றி பயன்படுத்தினால் தீங்கு விளைவிக்கும். சரியான சமயத்தில் புத்திசாலித்தனமாகவும் கருணையுடனும் பேசினால் அது வெற்றிக்கும் நல்லிணக்கத்திற்கும் வழிவகுக்கும். மாறாக அன்பற்ற அல்லது கவனக்குறைவான பேச்சு தவறான நேரத்தில் நம் வாழ்க்கையையும் உறவுகளையும் சிக்கலாக்கும். இக்கட்டுரையில் மௌனத்தின் முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு கதையின் மூலம் மௌனம் நம் வாழ்க்கையை எவ்வாறு ஆழமாக மாற்றும் என்பதை ஆராய்வோம். ராஜாவும் மௌனத்தின் சக்தியும். தொன்று தொட்ட காலத்தில் இந்தியாவின் அமைதியான காட்டில் புகழ்பெற்ற புத்த துறவி ஒருவர் தனிமையில் வாழ்ந்து வந்தார். தியானத்தில் சிறந்த தேர்ச்சி பெற்ற அவர் நாடு முழுவதும் அறியப்பட்டார். ஒரு நாள் மன அமைதியற்ற ஒரு மன்னர் அவரை தேடி வந்தார். மதிப்பிற்குரிய துறவியே என்று மன்னர் கூறினார், நான் எப்போதும் சோர்வாகவும் விரக்தியுடனும் இருக்கிறேன். செல்வம், புகழ், ஆடம்பரம் என ஒருவருக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் உள்ளன. ஆனால் என் மனம் புயலை போல் கொந்தளிக்கிறது. எனக்கு மன அமைதி கிடைக்கவில்லை. தயவு செய்து என் அமைதியற்ற மனதை அமைதிப்படுத்த உதவுங்கள். துறவி அமைதியாக புன்னகைத்து, பதில் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது, ஆனால் நீங்கள் இன்னும் அதை கண்டுபிடிக்கவில்லை. நான் ஒரு பரிசோதனை செய்ய விரும்புகிறேன். நீங்கள் அதில் பங்கேற்க தயாரா? இந்த பரிசோதனையை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் அமைதியின்மை இருக்காது என்றார். சற்று குழப்பமடைந்த மன்னர், நான் மன அமைதிக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று பதிலளித்தார். அதற்கு பிறகு துறவி மிகவும் அமைதியாக, அடுத்த 15 நாட்களுக்கு என் மடத்தில் தங்கி ஒரு சாதாரண மனிதனைப் போல வாழுங்கள். இந்த 15 நாட்களும் நீங்கள் முடிந்தவரை மௌனமாக இருக்க வேண்டும். மிக அவசியமான சமயங்களில் மட்டுமே பேச வேண்டும் என்றார். மன்னர் சம்மதித்தார். மௌனத்தின் ஆரம்ப நாட்கள். முதல் நாளில் மன்னர் மிகவும் அமைதியின்றி உணர்ந்தார். மௌனமாக உட்கார்ந்திருந்த போது எண்ணற்ற கேள்விகளும் எண்ணங்களும் அவரது மனதில் எழுந்தன. அவர் தாராளமாக பேசுவதற்கும் கட்டளைகளை இடுவதற்கும் பழக்கப்பட்டவர். இப்போது தனது பேச்சை அடக்கி தனது சொந்த எண்ணங்களை மட்டுமே கவனிக்க வேண்டிய சூழலில் அவர் இருந்தார். ஆனால் இரவில் ஒரு ஆச்சரியமான மாற்றம் நிகழ்ந்தது. அவர் அமைதியாக உட்கார்ந்திருந்த போது ஒரு சிறிய அமைதியை உணரத் தொடங்கினார். இந்த புதிய அனுபவம் அவரை குழப்பியது. இவ்வளவு சாதாரணமான ஒரு செயல், மௌனமாக இருப்பது, எப்படி என் மனக்குழப்பத்தை குறைக்க முடியும் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். இரண்டாவது நாளில் மன்னர் தனிமையில் நேரத்தை செலவிட்டார், இயற்கையை அவதானித்தார். இதுவரை அவர் கவனிக்க தவறிய பூக்களின் அழகு, காற்றில் ஆடும் செடிகளின் மென்மையான அசைவு, வானத்தில் பறக்கும் பறவைகளின் அழகான பறத்தல் ஆகியவை அவருக்கு புதிதாக தோன்றின. தன்னை சுற்றியுள்ள இயற்கையின் அழகை அவர் உணரத் தொடங்கினார். மனநிலையில் மாற்றம். காலம் செல்ல செல்ல மன்னரின் மனக்குழப்பம் குறைந்தது. 10வது நாளில் அவர் தனது மனசாட்சி அமைதியான நிலையை அடைவதை உணர்ந்தார். 11வது நாளிலிருந்து அவரது மனம் தானாகவே தியான நிலைக்கு செல்வதை அவர் கண்டார். அவரது கண்கள் தானாகவே மூடப்பட்டு அவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். 2வது வார இறுதியில் மன்னர் துறவியை கண்டுபிடித்து மகிழ்ச்சியுடன், மதிப்பிற்குரிய துறவியே, என் மனதில் அமைதியின்மைக்கான காரணத்தை புரிந்து கொண்டேன் என்றார். துறவி புன்னகையுடன், நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டார். மன்னர் பதிலளித்தார், நான் தேவையற்றவர்களுடன் அதிகமாக பேசினேன். அந்த பேச்சில் பலமுறை மற்றவர்களை பற்றி தவறாக பேசினேன். இந்த அர்த்தமற்ற பேச்சும் எதிர்மறை எண்ணங்களும் எனது நேரத்தையும் சக்தியையும் வீணடித்தன. அதனால்தான் என் மனம் கலங்கியது. இந்த 15 நாட்கள் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நான் பேசாதபோது என் மனம் தெளிவாக உணர்ந்தது. தியானம் என்பது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒன்று அல்ல, மாறாக அது இயல்பாக வரும் ஒன்று என்பதை உணர்ந்தேன். இப்போது நான் முழுமையாக வாழ்கிறேன் என்று உணர்கிறேன். முன்பு நான் தவறாக வாழ்ந்திருக்கிறேன். புத்தரின் மௌன பாடம். துறவி புன்னகையுடன் புத்தரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். ஒரு சீடர் புத்தரிடம், புத்தரே, நீங்கள் ஏன் அடிக்கடி மௌனமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். புத்தர் பதிலளித்தார், நான் மௌனமாக இருப்பது எனது உள்மனதை ஆராய்வதற்காக. மௌனம் தான் நம்மை அறிதலின் முதல் படி. மௌனம் இல்லாமல் உள்முக திருப்பம் சாத்தியமில்லை.
துறவி மேலும் கூறினார், உலகின் பல பிரச்சனைகள் தேவையற்ற மற்றும் கவனக்குறைவான பேச்சுகளிலிருந்து எழுகின்றன. மக்கள் தேவையற்ற பேச்சை தவிர்த்தால் சண்டைகள் குறையும், அமைதியின்மை நீங்கும், மன அமைதி மலரும். மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, எப்போது பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை அறிவது. மௌனத்திலிருந்து வரும் வார்த்தைகள் நல்லெண்ணத்தையும் நன்மை செய்யும் சக்தியையும் கொண்டிருக்கும். மௌனத்தின் நன்மைகள். மௌனத்தின் சக்தி நமக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது. மனத்தெளிவு. மௌனம் நம் சிந்தனைகளின் குழப்பத்தை நீக்கி தெளிவான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. உள் அமைதி. தேவையற்ற பேச்சை குறைத்தால் நம் மனம் அமைதியாக இருக்கும். தன்னம்பிக்கை. மௌனம் நமக்கு மன வலிமையை தருகிறது. நம் எண்ணங்களை சரியாக வழிநடத்த உதவுகிறது. முடிவுரை. நண்பர்களே, வார்த்தைகளால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்க மௌனத்தை பயன்படுத்துங்கள். மௌனம் நம் மனம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்க உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் தனிமையில் இருந்து உங்கள் உள் உலகத்தை ஆராயுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மௌனம் உங்கள் வாழ்வை ஒளிரச் செய்யட்டும். இந்த விரிவாக்கப்பட்ட பதிப்பில் கதையின் முக்கிய கருத்துக்கள் மற்றும் மௌனத்தின் நன்மைகள் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன.